எதுக்கு பாட்டி இவ்வளவு பூ? தலை வலிக்கு போகுது. சும்மா வச்சுக்கோ துளசி. ஆழம் ஒரு பங்கு வாசம் ஒரு பங்குமா நீ உள்ள போனா மாப்பிள்ள பூவாசத்திலே கிறங்கி போயிருவாரு. எதுக்கு பாட்டி கிறங்கணும்? ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு தேவையில்லாத விஷயம். நேரம் வரும்போது சொல்றேன், நீ போய் டிவி பாரு. போ போடி போ, போங்கறல்ல போ. இத பாரு, அவளுக்கு கூட அரையும் குறையுமா புரியுது, உனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே. இன்னைக்கு என்ன நாளு? கமகமன்னு என் பேத்தி மணக்க வேண்டாமா? நீ புடிச்சு வச்சவ. என்ன பாட்டி, என்ன பேச்சு இது? சீயாம்ல வெக்கத்தை பாரு. இந்த வெக்கத்தை பார்த்து தான் மாவீரன் செவரேறி குதிச்சிருக்கிறான். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பால் காய்ச்சணும், பழமெல்லாம் அடுக்கி வைக்கணும், பலகாரம் எடுத்து வைக்கணும். நீ நல்லா ரெண்டு பேருக்கு இது போதுமா? சாப்பிடறதுக்கு அதுங்களுக்கு எங்க நேரம் இருக்க போகுது? இந்த அம்மா துண்டு கட்டல என்னால தள்ள முடியலையே. நேரமாச்சு, இன்னும் கண்ணாடியே பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பாரு துளசி, இந்த பால் சொம்பு குடி. இவ்வளவு நாள் இந்த அழகெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருந்த துளசி, என் கண்ணே பற்றும் போல இருக்க. இத எடுத்துக்கிட்டு சாமியை கும்பிட்டு ரூமுக்குள்ள போ, நான் இந்த வந்துடுறேன். கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு வருத்தப்படுறிய, சீக்கிரமா லைட் அணைச்சிட்டு தூங்க போ. தூக்கம் இல்லையேம்மா, நீ வேணா போய் தூங்கு, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வந்து தூங்குறேன். உனக்கு தூக்கம் வரலன்னா செருப்பு போட்டுக்கிட்டு ஊரை சுத்திட்டு வா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. தமிழுக்கு வெளுக்காத்து ஆகாது. நீ உள்ள போய் நீங்க உள்ள போய் தூங்குங்க. இருங்க மாமா, பாட்டியம்மா பாத்தியா பயந்துங்கிறீங்க? பாட்டிமா, எனக்கு தூக்கம் வரதா நான் மாமாவோட இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். சிலு சிலு நீங்க அடிக்கிற காத்து தான் சந்தோஷமா இருக்குது. நீங்க உள்ள போய் படுங்க, இங்கதான் நல்லா காத்து வருது. அதெல்லாம் உள்ள பெருசா ஃபேன் போட்டிருக்கு. நீ உள்ள போனா போகணும், இல்ல உன்னை அடிக்கிறதுக்கு பதில் அவனை அடிச்சு போடுவேன். கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க பயங்கரமா கலாச்சிக்கிறீங்க. இது நல்லது இல்ல சொல்லிட்டேன். நாங்க அப்படித்தான் அதட்டுவோம். கேட்க முடிஞ்சா கேட்டுக்கோ, இல்லன்னா உள்ள போய் படுத்துக்கோ. எந்திரி வா. என்ன மன்னிச்சிருங்க.
ஏய் நீ நிறைய சினிமா பத்தி கெட்டு போயிருக்க. நான் பேச நினைக்கிறத நீ பேசுற. நான் கெட்டு போயிட்டேனா? நீங்க தான் சினிமா பார்த்து கெட்டு போய் செவரேறி குதிச்சு வந்து கலாட்டா பண்ணீங்க. அப்புறம் காலேஜ் ஓடி வந்து சமயத்துல என்ன வந்து காப்பாத்துனீங்க. என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணி ஏய் இப்ப எதுக்காக அழற? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் தப்பா பேசிட்டேன். இப்ப நினைச்சாலும் எனக்கே கஷ்டமா இருக்கு. இல்ல துளசி, எங்க அம்மா பண்ணதான் தப்பு. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா பேசினதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது தெரியாம உங்க மனசு நோக்குற மாதிரி பேசிட்டேன். நான் தான் உங்ககிட்ட. இல்ல துளசி, நான் தான் உங்ககிட்ட. இல்ல நான் தான் உங்ககிட்ட. இல்ல நான் தான். இல்ல நான் தான். இரு, இந்த மாதிரி மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் நம்மள கல்யாணம் பண்ணிச்சாங்களா? இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சுச்சுன்னா டென்ஷனா திட்டுவாங்க. என்கிட்ட நீங்களும் உங்ககிட்ட நானும் மன்னிப்பு கேட்கறது முக்கியம் இல்ல. இந்தாங்க பேசுங்க. இப்பயே பேசணுமா துளசி? இப்ப பேச போறீங்களா இல்லையா? சாந்தி முகூர்த்தம்னு சொன்னாங்க. நீ சண்டை முகூர்த்தமா மாத்திருவ போல இருக்குது. பேசுற. தூங்குங்க. கணக்கும் இதயத்திலே மணக்கும் மல்லிகையே அரங்கேற்றம் இந்த நேரம் நிம்மதியா தூங்குங்க. கலக்க வேண்டும் அலங்காரம் ஆசை ராகம் கலங்காமல் இனிக்க வேண்டும் இதம் வரும் இரவு இடையில் வேறு நிழலோ வரம் தரும் உறவோ விழியில் இரண்டு நிலவோ கணக்கும் இதயத்திலே மணக்கும் மல்லிகையே அரங்கேற்றம். என்ன துளசி, நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? குறை ஒண்ணும் இல்லையே? என்ன பாட்டி, நானுமா இப்பதான் வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி கேக்குறேன். நான் நல்லா தானே இருக்கேன். உனக்கு கண்ணு தெரியலையா? ஐயோ, இவளோட நான் ஒருத்தி விவரம் இல்லாத பொண்ணுகிட்ட போய் விவரம் கேட்டேன் பாரு. அது சரி, உன் சந்தோஷம் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீ நல்லா தான் இருக்க. போய் மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரான்னு பார்த்து குளிக்க தண்ணி கொண்டு போய் வை. நான் பாட்டி எப்படி இருக்கீங்க? ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? ஐயோ, இந்த பொண்ணால என் மானம் போகுது. நீ ஏண்டி மண்ணு மாதிரி நிக்கிற? அடுப்புல சுடு தண்ணி வச்சிருக்கேன், குளிக்கிற ரூம்ல கொண்டு போய் வை. மாப்பிள குளிக்கட்டும். சுடு தண்ணி நானே எடுத்து ஊத்தி குளிச்சுக்கிறேன். இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா பேசுறிய தம்பி. இனிமே அவதான் தண்ணி கொண்டு வந்து வைப்பா. அவதான் முதுகுக்கு சோப் போட்டு கால் கட்டு போட்டா அவ சொல்ற மாதிரிதான் நீ கேட்கணும். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, தெரிஞ்சுக்கோ. கல்யாணம் ஆயிட்டா எங்க முதுகுல எங்களால தேய்ச்சி குளிச்சுக்க முடியாதோ? எங்க என்ன அவ்வளவு குட்டையா போயிருச்சா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்களே எங்க முதுகு தேய்ச்சி குளிச்சுக்கிறோம். என்ன முறைகிற? என் முதுகுனால தேய்ச்சி குளிச்சுக்க முடியாதா? என் முதுகு எனக்கு எட்டாதான் என்ன கை குட்டையா வகுது? ஏன் பாட்டி என் கை என்ன குட்டையா வகுது? பாத்து சொல்லு. ஐயா சாமி, எனக்கு அடுப்படியில ஏகப்பட்ட வேலை இருக்கு. உங்க புருஷ மண்டாட்டி சண்டைய நீங்களே தீர்த்துக்கிட்டு சீக்கிரம் வாங்க சாப்பிடறதுக்கு. நான் போறேன். என்ன பண்றீங்க பாட்டி? துளசி பயங்கரமா பசிக்குது துளசி. எதை பார்த்தாலும் சாப்பிடணும் போலவே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இருங்களேன். பாட்டிமா சமைக்கிறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. நீ பரிமாறத்துக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறியா? சீக்கிரம் கொண்டு வாமா. இதோ வரேன். பையன் நல்லா அதிகாரம் பண்றான். கூடிய சீக்கிரம் பொண்டாட்டிக்கே அடிமையாயிருவான். சீக்கிரம் சீக்கிரம்
இரு இரு இரு. ஆ. ஏன் பாவல லேட்டு? நீங்களும் கை கழுவிட்டு வந்து உட்காருங்க. இவர் வேற பறக்குறாரு. எனக்காக இருக்குமா வெயிட் பண்ற? முதல்ல மாப்பிளைக்கு டிஃபன் போடு. ஆமா பாட்டி எங்க? உள்ள இருக்காங்க. அம்மா அம்மா இங்க பாருங்க, என்ன வேணா சொல்லுங்க. இவரை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஹலோ, உங்களோட அசிங்கமாவும் கேவலமாவும் பேசுறதுக்கு எனக்கும் தெரியும். ஆனா அப்படி நான் பேசினா அது எனக்கு தான் அவமானம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். மகளா பாத்துக்க வேண்டிய பொண்ண வீட்டை விட்டு வெளியே அமிச்ச நல்லவங்க தானே நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் துளசி இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தானா? கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவளை இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க விட்டது ஏன் தப்பு தான். நீங்க எதுக்காக வீட்டை விட்டு போனோம்? நாங்க போறோம், நீங்க சந்தோஷமா இருங்க. கிளம்பு துளசி. பாட்டி போயிட்டு வரேன். அக்கா வரேன். பாட்டிமா நான் கிளம்புறோம். அம்மா போயிட்டு வந்துடுறேன்.